வாசகத்தை அல்ல அனைத்து மனிதருக்கும் சொல்றான். அதே விஷயம் எப்ப அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் அல்லமல் இன்சான மாலம் யாலம். சரி, ஆயத்தை மாத்தி சொல்லிட்டான். அல்லமல் இன்சான், இன்சானுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். இன்சானுக்கு, இன்சான் எல்லாருக்கும் மாலம் யாலம் தெரியாதெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் இருக்குது. அதே மாதிரி அர்த்தம் செய்வோமா? இன்சான் அத்தனை பேருக்கும் தெரியாத ஒரு விஷயமும் இல்ல. ஒரே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான் அல்லாஹ், நீங்கள் அறியாததை கற்று தந்தேங்கிறான். அனைத்து மனிதர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான் அல்லமல் இன்சான மாலம் யாலம்ங்கிறான். மனிதனுக்கு அவன் தெரியாத கற்று தந்தேன். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்களா போட்டு தெரியாத ஒண்ணு கூட விடாமல் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார் சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன். மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தெரியாத ஒண்ணுமே இல்ல. எல்லா மனுஷனுக்கும் எல்லாமே தெரியும். எனக்கு மறைவானது தெரியும், எனக்கு எல்லாமே. அப்படி அர்த்தம் செய்வீங்களா? ஒரே மாதிரி வரக்கூடிய 2 ஆயத்துக்கு அதுக்கு அப்படி செய்வாங்களாம், இதுக்கு இப்படி செய்வாங்களாம். இது மனோ இச்சையா நேர்மையான பார்வையா என்ற கேள்வி எங்களுக்கு முன்ன வைக்கிறேன். அதே மாதிரி மையத்து செருப்போசையை கேட்கும். புதுசா ஒத்துக்கிட்டோமா? இது 7 வருஷத்துக்கு முந்தி 15 வருஷத்துக்கு முந்தி எழுதுனது. நீங்க எடுத்து காட்டீங்களா? அதெல்லாம் பார்த்தது இல்லையா? இந்த விதிவிலக்கையும் சேர்த்து சபைக்கு சொல்லவில்லை. சொல்லும் போது ஒண்ணுனா எடுத்து வைப்போம். நீங்க சொல்லும் போது விதிவிலக்கு பதில் சொல்லுவோம். எங்க சைடு வாசலாம் நாங்க சொல்ல முடியும், உங்க சைட சொல்லும் போதால் மறுப்பு சொல்ல முடியும். அதுக்கு சொல்ல போனா செருப்போசையை கேட்கும் இப்ப ஒத்துக்கிட்டாரு. இப்ப வந்துக்கல, எப்ப வந்துக்கிட்டோம்? செருப்போசையை கேட்கும் என்று சொன்னார்களே, அதுல இருந்த எவ்வளவோ பேசியிருப்பாங்க. அதை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி செல்லும் போது செருப்போசையை கேட்கும் மட்டும் இருக்குதா? நான் கேட்கிறேன், நீ வரும்போது 100 ரூபாய் தருவேன், என்ன அர்த்தம்? வராட்டி தரமாட்டேன்னு அர்த்தம். என்னங்க சாதாரண மனிதன் பேச்சு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. மட்டும் வேணுமா? நீ வரும்போது 100 ரூபாய் தருவேன், நீ வந்தா 100 ரூபாய் தருவேன், சனிக்கிழமை வந்தா 100 ரூபாய் தருவேன், ஞாயிற்றுக்கிழமை தரமாட்டேன், திங்கக்கிழமை வந்தா அதான அர்த்தம். மட்டும் வந்தா தான் அந்த அர்த்தம் வருமா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துக்கு பொதுவா கேட்கும்னா திரும்பி செல்லும் போது ஒரு வார்த்தை ஏன் சொல்லணும்? ஜாமிஉல் கலீம் ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு, நான் சொன்ன பேர் இல்ல, அவங்களே சொல்றாங்க ஜவாமியுல் கலீம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி தேவை உள்ள ஒரு வார்த்தை விடமாட்டார்கள். தேவையான அனைத்து கருத்தையும் உள்ளடக்கக்கூடிய வகையில பேசுவார்கள். இதன் தரப்பூண்டு வேஸ்டா யூஸ் பண்ணிட்டாங்களா? திரும்பி செல்லும் போது செருப்போசை கேட்கும் என்றால் அவ்வளவுதான். திரும்பி செல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு வைத்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அடிச்சு தப்பா பேசிட்டாங்களா? இதான் கேள்வி. அதையும் தப்பா புரிந்து விட்டார்கள். அடுத்து என்ன? ஆயிஷா நாயகி எடுத்து வைத்தார்கள். திருப்பி 3 தடவை சொல்லியாச்சு. ஆயிஷா நாயகி விஷயத்துல நாங்கள் உங்களை ஒழுக்கமுள்ள நினைக்கிறோம். கேள்வி என்னவென்றால், வாதம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை பற்றி தெளிவான முறையில் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதற்கு முந்தி உள்ள வாழ்க்கையை வைத்து அதை சொன்னார்கள். ஆயிஷா விஷயத்தில் நான் நன்மையை தவிர வேற எதையும் அறிந்ததில்லை. இப்படித்தான் அவங்க நான் இதுவரைக்கும் வாழ்ந்து பார்த்திருக்கிறேன், ஒரு தப்பையும் காணலேன்றாங்க. சரி, அதுக்கு இந்த அவதுரை நம்பலே அர்த்தமா? இல்ல இல்லன்னு ஏன் சொல்றேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா ஆயிஷாட்ட வர்றாங்க. யா ஆயிஷா, அவங்க சொன்னாங்க ஹதீஸ், அதன் தொடர்ச்சியில் வர ஹதீஸ்லாம் வருது. ஆயிஷாவே, இன்னஹு பலகனி அன்தி கலா அன்தி கலாவ கலா, உன்னை பத்தி இந்த மாதிரி செய்திலாம் என் காதுக்கு வருகிறது. இன் குன்தி பரியத்தன், நீ இந்த தப்பை செய்யாதவளாக இருந்தால் அல்லாஹ் அந்த தப்பிலிருந்து உன்னை நீக்கி விடுவான், வசனத்தை இறக்குவான். நீ அந்த பாவத்தை செய்தவளாக இருந்தால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்கள். அவன் சரணம் சொல்லுங்கிறாங்களே, ஒரு தப்பு இல்லைன்னு வார்த்தை சொல்லுவாங்களா? நீ நல்லவளா இருந்தா அல்லாஹ் தான் எனக்கு இறக்கணுமா? நீ செஞ்சிருந்தேன்னு வை, நீ இத சந்தேகமே படாத ஒரு புருஷன் போய் மனைவி இப்படி சொன்னார், உங்க மனைவி என் மனைவி உங்க மனைவி நம்ம 2 பேரும் எவனோ ஒருத்தருக்கு கொண்டாட்டி மீது சந்தேகம் இல்லைங்கிறான். சந்தேகம் இல்லைன்னு போய் சொல்றான். நீ பக்கத்து வீட்டுக்காரனோட தொடர்பு வைத்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள். அப்படின்னு அர்த்தம். சந்தேகம் இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? அது ஒரு பாஷை. நீங்கள் நாங்கள் சொன்னா பேசுற மாதிரி ஒரு பாஷை வழங்கணும். நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொன்னது என்னவென்றால், ஆயிஷாவோட நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு சத்தையும் பார்க்கல, இதுக்கு முந்தி வேற மாதிரி பேசுனதாகவோ, ஒருத்தனை பார்த்து சிரிச்சதாகவோ, ஒருத்தனை பார்த்து கேலி பண்ணதாகவோ நான் பார்த்தது இல்லைங்கிற.
10 நிமிஷம் தான் கணக்கு. 15 நிமிஷம் கேட்கறாரு, கொடுக்க முடியாது. கொடுக்க கூட. அதாவது உசாமாட்ட கேட்கிறாங்க, அலிட்ட கேட்கிறாங்க, ஒவ்வொருத்தர விசாரிக்கிறாங்க. அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதுல அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, தவறான வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு வாசகம் சொல்றாரு, ஒன்னால பதில் சொன்னதான். ஜுரைஜின்னு ஒரு ஆளு அம்மா ஒரு துவா செய்ய மார்பகத்துல பால் குடிச்சு ஒரு துவா செஞ்சாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கேன்னாங்க. நான் என் உரையில தெளிவா சொன்னேன், அவருக்கு தெரியுது என்ன, சாமரிக்கு தெரிஞ்சது, தஜ்ஜாலுக்கு சிலர் தெரிஞ்சது. அதுல பதில் இல்லையா? ஜுரைஜ் அந்த 3 விஷயத்தை சொன்னார் என்றால் இந்த 3 விஷயத்தை மட்டும் அவருக்கு சொன்னான் என்ற அர்த்தம். அது ஜுரைஜுக்கு சொன்ன காரணத்தினால் ஊர்ல உள்ள 50 குழந்தைக்கு சொன்னாங்க என்ற அர்த்தம் கிடையாது. பொதுவான வாதத்தில் பதில் இருக்கும் பொழுது பதில் சொல்லல என்ன அர்த்தம்? தெளிவா அதற்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அடுத்த கேட்கிறாங்க, அரசல்னாக்க தொகுப்புரை 15 நிமிஷம் இருக்கு, சரியா? இதுக்கு முன்கூட்டி நம்ம முடிச்சிருந்தா 10 நிமிஷம் முன்கூட்டியே முடிக்க வேண்டியது இருக்கும். அதனால 15 நிமிஷம் தொகுப்புரை எடுத்துக்கலாம். நீங்கள் 15 நிமிஷம், அவங்க 15 நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன், சொல்லுங்க. அதாவது என்னடா இருங்க, பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ன ஒத்துக்கிறதுனால அவங்ககிட்ட கேட்கிறேன். ஒப்பந்தத்தில் இருக்கிற டைம் 9:45, இப்போ 9:30. நீ 15 நிமிஷம் தான் ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுங்கிறது முதலே வச்ச கண்டிஷன். அதனால இனி நமக்கு இருக்கிறது 15 நிமிஷம். நம்மளாக அந்த 15 நிமிஷத்தை 20 நிமிஷமும் ஆக்கியிருக்கோம். அது பூர்ண சம்மதத்தோட தான் ஆக்கியிருக்கோம். 15 நிமிஷம் தொகுப்புற வேணுங்கிறத 10 நிமிஷமா ஓகேன்னு சொல்லி பீஸ் அதுல ஒத்துக்கிட்டனாலதான் இந்த 10 நிமிஷம் பேச விட்டதுக்கு அப்புறம் இப்ப கரெக்டா 9:30. இனி 20 நிமிஷம், அதாவது 10 நிமிஷம் இவங்க தொகுப்புறையும் 10 நிமிஷம் அவங்க தொகுப்புறையும் அப்படிதான் முடிவு பண்ணப்பட்டது. அதாவது நம்ம ஏற்கனவே லேட் ஆகிட்டோம் சில காரணத்தினால. அதனால ஒரு 5 நிமிஷம் கூட்டுறதுனால இன்னொரு 10 நிமிஷம் கூட போகுது. அது அப்படி நம்ம இல்ல, அதாவது ஒப்பந்தத்தை யாரெல்லாம் மீறல, நீங்க எல்லாம் சீக்கிரம் உள்ள வரணுங்கிறதுக்காக 10 நிமிஷம் நம்ம விட்டு கொடுத்தோம். தொழுகைக்கு போயிட்டு வருது. ஆளுக்கு 15 நிமிஷம், 9:30, 15 நிமிஷம் இவங்க, 15 நிமிஷம் அவங்க ஒப்பந்தம். சரியா? சலசலப்பு வருது, சலசலப்பு வேண்டாம், ஆரம்பிச்சு போகுது. அன்பு நண்பர்களே, தொகுப்புரை வெளியில யாரும் போறவங்க போயிருங்க, நீங்க போகாதீங்க. தொகுப்புரை வரும்போது யாரும் வெளில போவானா, இவங்களுக்கு கேட்ட போட்டிருங்க. இதுவரைக்கும் பேசப்பட்டதனுடைய தொகுப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்முடைய உரைகளில் எத்தனை வினாக்கள் விடுக்கப்பட்டன அப்படிங்கறத மறுபடியும் பட்டியல் போடுறோம். ஒரே நேரத்தில் ஒரே கட்டத்தில் எல்லோரும் அழைத்தால் அவர்களா செய்ய முடியுமா? அதான் ஏன் கஷ்டப்படுறீங்க? நம்ம கேட்டது ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தனித்தனியா அழைத்தால் என்ன கூடும் என்கிறீர்களா? அது கூடாது என்றால் ஒரே நேரத்துங்கிற சப்ஜெக்டை ஏன் வைக்கிறீங்க? அது கூடும் சொல்லப்படி இங்க வைங்க அப்படின்னு வச்சோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில். அதே போல பாருங்க, குணப்படுத்த முடியாது, குணப்படுத்துகிறேன்னாங்க. அப்போ நம்ம கேட்டோம். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்தி கொடுத்தா அந்த நேரத்துல அவங்க குழந்தை கொடுத்தாங்க, இது எல்லாருக்கும் பொருந்தாது அப்படின்னீங்க. அப்ப அப்படி அவங்க சொல்லும் பொழுது நம்ம ஒரு கேள்வி வச்சு என்ன, இப்ப இன்றைக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேரு மருத்துவ டாக்டர்கிட்ட போய் அணுகலாமா? தங்களோட குறை சொல்லலாமா? அதுக்கு மருந்து சாப்பிடலாமா? ஏன்னா அவங்களுக்கு தானே அது இருக்கு. அப்படி ஒரு கேள்வி வச்சோம். எல்லோருக்கும் அல்ல. அப்ப இவங்களுக்கு முடியும்னா ஆதாரம் காட்டணும். ஏன்னா ஆதாரம் வந்ததுக்கு மட்டும்தான் வைக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் இல்ல. குழந்தை கொடுக்குற அல்லாஹ்வுடைய பவர் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்ப இதுக்கு மற்ற மனிதர்களுக்கு இருக்காங்கிறத அவங்க தொகுப்புரையில ஆதாரம் வைக்கணும். அதுபோல ஒரே மொழி அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அது கொஞ்சம் ஏன்னா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பார்த்து இப்ப ஒரு ஆளு சலாம் சொல்றாரு தமிழ்லயே. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாக தமிழ்ல பேசுறான்னு வச்சுக்கிறோங்க. இது ஸல்லல்லாஹு வழங்குமா வழங்காதா? அல்ல வழங்காது. இல்ல அரபில சொன்னா வழங்குமா? எந்த மொழியும் வழங்கல. அப்ப எல்லா மொழியும் தெரியும் இறை நேசர்களுக்கு அப்படிங்கறதுதான் இதனுடைய மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம ஆதாரம் வச்சோம். நம்ம சும்மா இல்ல, வழிமார்களிடம் உதவி தேடலாம் என்று சும்மா சொல்லல, ஆதாரத்தை வச்சோம். குர்ஆன்ல இருந்து வச்சோம். இன்னமா வலியக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு. உங்களோட உதவி